மாட்டுத்தாவணியை சுற்றி இருக்க ஒரு 100 தள்ளுவண்டி கடைகள் இருக்குன்னா அந்த 100 தள்ளுவண்டி கடைகளும் இந்த சட்னி கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். வெளியூர் எங்கேயாவது போகிறீங்க, இட்லி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த சட்னி அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். குறிப்பாக தயிர் சாதத்துக்கு ஒரு சுருக்குன்னு இருக்கும் இந்த சட்னி. இந்த வெங்காயம் தக்காளி வதக்கு சட்னி வரமிளகா சட்னிங்கிறது வந்து இப்போ எல்லா பெரிய பெரிய ஹோட்டலையும் கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியரான சட்னி இது. ஸோ இது செய்முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்க வேண்டியது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம் சார். சரி, பெரிய வெங்காயம், தக்காளி, தக்காளி, ஓகே. இதுக்கு அப்படியே வரமிளகா 20 நம்ம இந்த இப்போ நமக்கு எடுத்து குவான்டிட்டிக்கு ஒரு 20 வரமிளகா சார். பூண்டு ஒரு 6லேருந்து 8 பல்லு, மல்லி கொஞ்சம் கூட. ஓகே ஓகே, அரைக்க ஊற்றலாம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கி கொடுத்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து கிட்ஸ் ஃபேவரட் சார். கிட்ஸ் ஃபேவரட். ஏன்னா எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னி இருந்தால் மட்டும் போதும். டெய்லி காலையில் நைட் இந்த சட்னி இருந்தால் போதும். ரொம்ப காரம் இருக்காது, அந்த தக்காளி புளிப்பு சுவை அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ கிட்ஸ் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். சார் இப்போ நம்ம சட்னியை வந்து அரைச்சி வச்சாச்சு. வெங்காயம், பட்டை, அந்த தக்காளிலாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தாலி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம், அந்த பச்சை வாடை போகிற வரையும். நம்ம நல்லா போட்டிருக்கோம். ஸோ நல்லா போட்டு வதக்கியால் இன்னும் உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். கடுகு, உளுந்து. ஓகே, கடுகு, உளுந்து. இட்லி வர உள்ள சுட ரெடி சூடாக ரெடி ஆகிட்டு இருக்கு சார். இட்லி வெயிட்டிங் ஃபார் சட்னி. கடுகு போட்டோம், அடுத்து உளுந்து பருப்பு போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம ஊற்றுறோம் சார். ஓகே, நல்லா கொதிச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வற்றும். இப்போயே உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். சரி, ஓகே. உப்பு தேவையான அளவு சார். இது பார்க்கறதுக்கு அப்படியே ரோசாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் ரோசாப்பூ சட்னி. அப்படியா? ஆமா ஆமா, அந்த சட்னிக்கு இட்லி தரீங்களா? வாங்க சார், இட்லி எடுத்து வந்து. ஓகே சார். சார் சுட சுட இட்லி ரெடி. சட்னி முடிஞ்சா சார்? சட்னி ரெடி. பாருங்க, போதுமா கோச்சது? போதும் சார், போதும். நல்லா வத்திருச்சு, போதும் சார். சுட சுட இட்லியில் அந்த சட்னி சுட சுட ஊற்றி சாப்பிடும் போது தான் அதோட டேஸ்ட் ரைட்னா இல்லையா? அப்பா, தொட முடியலங்க. ஆஹா ஆஹா, மதுரை கார சட்னி, வேற லெவல். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.